ஒரு நிமிஷம். சாரி ஐபிஎஸ் சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? கேஸ் விஷயமா தான் பேசணும். கேஸ் விஷயமா பேசுறதுக்கு அக்யூஸ் கிட்ட நான் எதுக்கு பேசணும்? இன்னும் நிரூபிக்கப்படல சார். சீதா குற்றம் சாட்டப்பட்டவ, ஆனா குற்றவாளி இல்ல பாஸ். சாரி சார். என்ன பொறுத்த வரையில நீதான் குற்றவாளி. அப்படி சொல்லு. இருக்கட்டும், நான் குற்றவாளியாவே இருக்கேன். ஆனா எனக்கு சில சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு பதில் தெரியணும் சார். அதுக்காக நான் ஹெல்ப் பண்ணுமா? ஆமா சார், நீங்க உதவியா கூட செய்யலாம். வேற எந்த உறவையும் காட்டி நான் ஹெல்ப் கேட்கல சார். இந்த கேஸை டீல் பண்ற ஆபீசரா நீங்க எனக்கு உதவி செய்யலாமே. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் எல்லாம் கேட்கணும். ஐயா, உதவி தானே கேக்குறாங்க. செல்வி, நீ பேசாம இரு. சார், உள்ள வாங்க சார். ஒரு கொலைகாரி தப்பிச்சு போக அந்த கொலைகாரிக்கு நான் உதவி செய்யணுமா? இன்னும் ஜட்ஜ்மெண்டே கொடுக்கல சார். சட்டப்படி கொலைகாரின்னு சொல்றதே தப்பு. அப்புறம் என்ன சொல்லணும்? தப்பான அனுபவம் இல்லாத ஆபீசரால கொலை குற்றம் சாட்டப்பட்டவன் தான் சொல்லணும். அதுதான் சரியான வார்த்தை. சரி வாங்க சார், கொஞ்சம் பேசணும். முடியாது. ப்ளீஸ் சார், என்னோட சந்தேகங்களை தீர்த்து வைக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு தானே சார். என்னோட பொறுப்பு உனக்கு தண்டனை வாங்கி கொடுக்கிறது தான். சரி சார், பார்க்கலாம். பார்க்கலாம். நான் சொன்னதுதான் நடக்கும். நீங்க ஐபிஎஸ் தானே, ஜட்ஜ் இல்லையே. ஏய், என்னடி திமிரா பேசிட்டு இருக்க? அடுத்து உங்க கூட தான் டிஸ்கஷன். ரொம்ப அவசரப்படாதீங்க. பாத்தியா ராம், எப்படி எல்லாம் பேசுறா பாரு. சித்தி, கண்டவங்க கிட்ட எல்லாம் பேச வேண்டாம். நீங்க உள்ள போங்க. ஆமா ஆமா, உள்ளதான் போக போறாங்க. ஏய், மரியாதை கெட்டு போயிடும். கொலை பண்ணிட்டு உள்ள போனா மரியாதை கெட்டுதான் போகும். சீதா, நீ ஓவரா பேசுற. இனிமேதான் பேசவே போறேன். இப்பவே கோவப்பட்டா எப்படி? இதுக்குதான் நான் இவ்வளவு உள்ள விடாதீங்கன்னு சொன்னேன். ஐயா, அம்மா ஏதோ பேசணும்னு சொன்னாங்க. பேசியிருந்தா பிரச்சனை இருந்திருக்காது. செல்வி, சொன்னா புரியாது. பேசாம போ. இப்போ பதில் சொல்லலனாதான் வேற மாதிரி சொல்ல வேண்டியது வரும். உன்னோட மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்.